ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு குறைச்சு வச்ச வெயிட் எல்லாம் ஒரே வாரத்துல ஏற போகுதே அப்படின்னு பயமா இருக்குதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருஷம் ஃபுல்லா முயற்சி பண்ணி ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற நம்மள இந்த தீபாவளி வந்து ரொம்பவே உசுப்பி விட்டுரும். நம்மளும் வர வழி இல்லாம என்ன ஸ்வீட் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம குறைச்சு வச்ச வெயிட்டும் ஏறிடும். சோ இந்த மாதிரி எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல முக்கியமான ஒரு 8 டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. இதை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வெயிட் ஏறாம அதே வெயிட்ல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அது என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போர்ஷன் கண்ட்ரோல். இப்போ ஒரு ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்வீட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சாப்பிடும் போது மனசுக்குள்ள கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு முறுக்கு தான் சாப்பிடுவேன், இல்ல ஒரே ஒரு ஸ்வீட் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கு மேல அந்த வீக் வந்து அதிகமாகாம பாத்துக்கோங்க. நீங்க ஒண்ணுன்னு பிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒண்ணு மட்டும் சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ நீங்க எவ்வளவு சாப்பிட போறீங்க அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படியே ஃபுல்லா தூக்கிட்டு வந்து வச்சு சாப்பிடாம ஒரு சின்ன பவுல்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. இப்படி பண்றதால இந்த பவுலை தாண்டி நீங்க சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது என்ன டிப் அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுங்க. முக்கியமா டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. டிவி பார்த்துட்டு சாப்பிடும் போது நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நீங்க சாப்பிடக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ கண்ணு முன்னாடி வச்சு பார்த்து ஒவ்வொரு பீஸா எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு நல்லா குழைச்சு நீங்க சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடறதால உங்களுக்கு டைஜஷனும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும். ரொம்ப நேரமா நம்ம சாப்பிடும் போது இதே ஃபாஸ்டா சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோணும். ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் கிடைச்சிரும், உங்களுக்கு மனசு நிம்மதியாயிடும். சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னா, குறைந்த அளவு கொழுப்புகள் கொண்ட பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் பண்ணலாம். லைக் மில்க்லயே வந்து ஸ்கீம்டு மில்க் இருக்கு, லோ ஃபேட் மில்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அதே போல சுகருக்கு பதிலா நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இல்லாட்டி பேரிச்சம்பழம் கூட நீங்க வந்து ஸ்வீட்டுக்கு பதிலா பயன்படுத்தலாம். சோ இந்த மாதிரி பொருட்களை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா கலோரி வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இனிப்பு வகைகள். நம்ம அல்வாலேயே வந்து கேரட் அல்வா இல்ல தேங்காயில வந்து பர்பி இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன், ஜிலேபி, பூந்தி இந்த மாதிரி இனிப்புகளை விட கேரட் வச்சு பண்ற ஒரு அல்வா ஆகட்டும், தேங்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ஆகட்டும், இல்ல பேரிச்சம்பழம் அல்வா இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கலோரிகளும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே போல நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். அதனால உங்க வீட்டுல இனிப்புகள் செய்ய போறீங்க அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரட் இல்ல பேரிச்சம்பழம் இல்ல பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸோ வச்சு பண்ணக்கூடிய இனிப்புகளை நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ அதனால நமக்கு நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும், அதே போல கலோரி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது கார வகைகள் தீபாவளிக்கு பண்ணுவோம் இல்லையா? ஒரு காராச்சேவ் பண்ணுவோம், இல்ல துக்கடா பண்ணுவோம், தட்டா முறுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுக்கு பதிலா நட்ஸ்ல பண்ணக்கூடிய கார வகைகளை ட்ரை பண்ணலாம். ரோஸ்டட் பாதாம், ரோஸ்டட் முந்திரி, அதுலயே கொஞ்சம் காரம் போட்டு இல்ல முந்திரி பருப்பு அதிகமா போட்டு ஒரு மிக்சர், அப்புறமா கார்ன்ஃபிளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ், இல்ல மசாலா எல்லாம் போட்டு பொரி யூஸ் பண்ணி பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது கேலரி வைஸும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அதனால நமக்கு வந்து சத்துக்களும் கிடைக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுவும் மென்னு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்படி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போறீங்க அப்படின்னா அது சாப்பிடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சிருங்க. இப்படி பண்றதால உங்களுக்கு வயிறு ஆல்ரெடி நிரம்பிடும். நீங்க நிறைய சாப்பிடணும்னு நினைச்சாலும் கூட அந்த ஒரு அளவுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. சோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இது தீபாவளிக்கு மட்டும் இல்லங்க, நீங்க எப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு நீங்க அக்ரெசிவா சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சமா சாப்பிட்டுட்டு விட்டுருவீங்க. இந்த டிப்பை வந்து உங்க லைஃப் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கூல் ட்ரிங்க்ஸ்லயே கார்பனேட்டப்பட்ட பானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கேஸ் நிறைய இருக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ். அதோட நேம வந்து நான் சொல்ல விரும்பல. எந்த மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அதிக கேலரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல சுகர் கண்டென்ட் வேற அதிகமா இருக்கு, கேலரிஸும் அதிகமா இருக்கு. அது எல்லாமே அது எம்டி கேலரிஸ் சொல்லுவாங்க. சோ இப்படி ஏறின வெயிட்டை வந்து நம்ம குறைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா போயிடும். அதனால கண்டிப்பா கூல் ட்ரிங்க்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க.
கடைசி டிப் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். நீங்க ஒரு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா எந்த காரணத்துக்காகவும் அந்த எக்ஸசைஸை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்போதும் போல பண்ணிட்டே இருங்க. இல்ல நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னா கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுங்க. வார்ம் அப் மாதிரியாவது பண்ணுங்க. இல்லாட்டி வாக்கிங் அது கண்டிப்பா போயிடுங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்ட கலோரிஸை ஏதாவது ஒரு வகையில பர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஃபேட்டா டெபாசிட் ஆகாது. அதே வெயிட்ல நம்ம மேனேஜும் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வாக்கிங்கும் போயிட்டீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கால்குலேஷனுக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்வீட் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வாக்கிங் போகணும் அப்படிங்கறத நீங்க பேசிக்கா வச்சிட்டீங்கன்னா ஓகே இன்னைக்கு நான் வந்து ஒரு காலையில இருந்து நைட் வரைக்கும் 3 ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன். அப்ப அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகுது நான் வாக்கிங் போய் ஆகணும் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டே. அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய சாப்பாடையும் சாப்பிடுங்க. எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங்கும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிம்பிளான சில டிப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா தீபாவளி டைம்ல உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம அதே வெயிட்ல மேனேஜ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த டிப் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இல்லங்க எனக்கு தீபாவளிக்கு சாப்பிட்டுட்டு ரொம்ப வெயிட் ஏறி போச்சு, அந்த ஒரு வாரத்தினால 2 கிலோ வரைக்கும் கூட்டிட்டு இதை எப்படி சரி பண்ண, பழைய வெயிட்டுக்கு எப்படி வர அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான டிப்ஸை வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்ண இருக்கிறேன். சோ மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு இதே போல டிப்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. சோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.